வணக்கம். நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க வண்டி நின்னுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அது ஒரு பதட்டமான சூழ்நிலை தான். ஆனா சரியான அறிவு இருந்தா நாம அத ரொம்பவே பாதுகாப்பா கையாளலாம். இன்னைக்கு நாம இந்த மாதிரி இக்கட்டான நேரங்கள்ல உங்க உயிரை காக்க உதவுற முக்கியமான நெடுஞ்சாலை விதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேள்விய கேட்டதும் உங்க மனசுல ஒரு பதில் வந்திருக்கலாம். ஆனா ஒரு மோட்டார் பாதையோட அதிவேகத்துல நாம சரின்னு நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட எவ்ளோ பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடலாம் தெரியுமா? கவலைப்படாதீங்க. நாம இத பத்தி பேசி முடிக்கும்போது சரியான பதில் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். எந்த ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆலும் நம்ம முதல்ல தேட வேண்டியது இதுதான்: ஓரளவு பாதுகாப்பான இடம். இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போற எல்லா விதிகளுக்கும் அடித்தளம். ஏன்னா நம்ம பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட். சரி, இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். முதல்ல பொதுவான பாதுகாப்பு விதிகள். அப்புறம் மோட்டார்வேக்கான முக்கியமான ரூல்ஸ். எதிர்பாராத விதமா மாட்டிக்கிட்டா என்ன செய்யணும், எப்படி உதவி கேட்கணும். கடைசியா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தா நம்மளோட பங்கு என்ன. வாங்குங்க, ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்க வண்டி ஒரு பரபரப்பான நகரத்துல நின்னு போனாலும் சரி, இல்ல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத கிராமத்து ரோட்ல நின்னு போனாலும் சரி, எங்க பிரேக் டவுன் ஆனாலும் சரி, இந்த அடிப்படை பாதுகாப்பு விதிகள் தான் உங்களோட முதல் கவசம். வாங்க, அந்த பொதுவான விதிகள் என்னன்னு பார்க்கலாம். உடனடியா இந்த விஷயங்களை செஞ்சிருங்க. 1. முடிஞ்ச வரைக்கும் வண்டிய ரோட்டை விட்டு ஓரமா ஒதுக்குங்க. 2. உங்க ஹசார்ட் லைட்ஸ ஆன் பண்ணுங்க. அது மத்த டிரைவர்ஸ்க்கு நீங்க கொடுக்கற ஒரு முக்கியமான எச்சரிக்கை. 3. இருட்டு நேரத்துல வெளிர் நிற ஆடைகளை போட்டிருந்தா நீங்க தூரத்துல வர்றவங்களுக்கும் தெரிவிங்க. இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். சாதாரண சாலைகள்ல எச்சரிக்கை முக்கோணம் வைக்கிறது கரெக்ட் தான். ஆனா ஒரு மோட்டார் பாதையில ஒருபோதும் நெவர் அந்த தப்ப செஞ்சிராதீங்க. ஏன்னா வேகமா வர்ற வண்டிகளுக்கு நடுவுல போய் அதை வைக்கிறது நம்ம உயிரிய பணயம் வைக்கிறதுக்கு சமம். இதுதான் அந்த முக்கியமான செய்யக்கூடாத விஷயம். இப்போ நாம ரொம்பவும் சவாலான ஒரு கட்டத்துக்கு வரோம். அதுதான் மோட்டார்வே பிரேக் டவுன். இங்க வேகம் அதிகம், ஆபத்தும் அதிகம். அதனால இங்க நாம பின்பற்ற வேண்டிய விதிகள் ரொம்பவே கடுமையானது. ஏன்னா ஒவ்வொரு விதியும் நம்ம உயிரை காக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த 4 படிகளை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். முதல்ல லெஃப்ட் லேனுக்கு போங்க. அடுத்து முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ஓரமா நிறுத்துங்க. கடைசியா உங்க வீல்ஸையும் லெஃப்ட் பக்கமா திருப்புங்க. இந்த கடைசி ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்க வண்டி மேல ஏதாவது மோதினாலும் அது முன்னாடி போய் டிராஃபிக்ல விழாம தடுக்கும். ரோட்டோரத்துல இந்த எமர்ஜென்சி போனை பார்த்திருப்பீங்க. இது வெறும் போன் மட்டும் இல்ல, உங்க லொகேஷனை துல்லியமா சொல்ற ஒரு கருவியும் கூட. முடிஞ்சா இந்த போனை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வண்டியை நிறுத்துங்க. ஏன் தெரியுமா? அப்போதான் நீங்க போன் பேசும்போது உங்களுக்கும் வேகமா வர வாகனங்களுக்கும் நடுல உங்க காரே ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். சரி, வண்டிய ஓரமா நிறுத்தியாச்சு. அடுத்து என்ன? உடனே வண்டியை விட்டு வெளியே வந்துருங்க. ஆனா எப்பவும் டிராஃபிக் வராத இடது பக்கமா தான் இறங்கணும். இறங்குனதும் ரோட்ல நிக்காம பாதுகாப்பு தடுப்பு இருந்தா அதுக்கு பின்னாடி போய் நில்லுங்க. உங்க கார் இப்போ ஒரு ஸ்டீல் பாக்ஸ் தான். அதுலேருந்து விலகி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த விஷயங்களை ஒருபோதும் செய்யாதீங்க. மழை பெய்யுது, குளிருதுன்னு சொல்லி திரும்பவும் வண்டிக்குள்ள போகணும்னு நினைக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கார் இப்போ ஒரு பாதுகாப்பு பெட்டகம் இல்ல, அது ஒரு டார்கெட். அது மேல வேற வண்டி மோதினா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். வண்டியை நீங்களே சரி செய்ய முயற்சி செய்யாதீங்க. உங்க உயிர் தான் முக்கியம். சரி, இப்போ ஒரு ரொம்பவே மோசமான சூழ்நிலையை கற்பனை செஞ்சு பாப்போம். உங்களால வண்டிய ஓரமா நகர்த்த முடியல. நடு ரோட்ல அப்படியே மாட்டிட்டீங்க. இப்ப வெளியேறங்கினாலும் ஆபத்து. இந்த நிலைமையில என்ன பண்றது? பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில மட்டும் விதிமுறை தலைகீழா மாறுது. உங்களால பாதுகாப்பா வெளியே வர முடியலனா, குறிப்பா நடு லேன்ல மாட்டியிருக்கும் போது உங்க வண்டி தான் உங்க தற்காலிக கோட்டை. உடனே உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ஹெசார்ட் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. வேற எதையும் யோசிக்காம உடனே 999க்கு கால் பண்ணி நிலைமைய சொல்லி போலீஸ் உதவிய கேளுங்க. அடுத்த முக்கியமான கட்டம் உதவிக்கு எப்படி சரியா ஃபோன் பண்றதுங்கிறது தான். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கரெக்டா சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வர நிறைய கார்ஸ்ல இந்த SOS பட்டன் இருக்கு. இது ஒரு வரம் மாதிரி. ஒரே ஒரு பிரஸ் தான் உங்க லொகேஷன் தானாவே எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு போயிடும். அப்படி இல்லனாலும் பரவாயில்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல மேப்ஸை ஓபன் பண்ணி உங்க லொகேஷனை கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. சரியான லொகேஷன் சொன்னாதான் உதவி சீக்கிரமா உங்களை வந்து சேரும். மோட்டோவேல போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன போர்டுகளை பார்த்திருப்பீங்க இல்லையா? இது வெறும் தூரத்தை காட்டுற போர்டு இல்ல, இது எமர்ஜென்சி சர்வீஸ்க்கான ஒரு GPS மாதிரி. நீங்க உதவிக்கு கூப்பிடும்போது இந்த போர்டுல இருக்கிற நம்பரையும் எழுத்தையும் சொன்னீங்கன்னா போதும், உதவி ரொம்ப சரியா உங்களை தேடி வந்துடும்.
அந்த சாலையோர எமர்ஜென்சி போனை பயன்படுத்தும்போது 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, பேசும்போது எப்பவும் டிராஃபிக்க பார்த்த மாதிரி நில்லுங்க. 2, நீங்க தனியா இருக்கீங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு இருக்குன்னா அத மறக்காம அவங்க கிட்ட சொல்லுங்க. 3, பேசி முடிச்சதும் திரும்பவும் வண்டி கிட்ட போகாம பாதுகாப்பான இடத்துல காத்துருங்க. சரி, இப்ப உதவியும் வந்தாச்சு, வண்டியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி மறுபடியும் ரோட்ல சேஃபா இணையறது? அதுக்கும் சில முக்கியமான பாதுகாப்பு விதிகள் இருக்கு. இது வெறும் ஒரு அறிவுரை இல்ல, இது ஒரு கட்டாய விதி. எமர்ஜென்சி ஏரியாவிலிருந்து நீங்களா உங்க இஷ்டத்துக்கு வண்டியை எடுத்துட்டு ரோட்ல நுழைய முடியாது. ஏன்னா நீங்க சேஃபா உள்ள வர்றதுக்காக கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு லேனையே தற்காலிகமா மூட வேண்டியிருக்கும். அதனால அங்க இருக்கிற போன்ல பேசி அவங்க சிக்னல் கொடுக்கற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஹார்ட் ஷோல்டர்ங்கிறது ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி. நீங்க வேகத்தை மெதுவா கூட்டி சேஃபான கேப் கிடைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா எமர்ஜென்சி ஏரியாங்கிறது ஒரு தனி தீவு மாதிரி. அங்கிருந்து மெயின் ரோடுக்கு வர உங்களுக்கு ஒரு பாலம் தேவை. அந்த பாலம் தான் கண்ட்ரோல் சென்டரோட அனுமதி. இதுவரைக்கும் நம்ம வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு பார்த்தோம். இப்ப நாம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்தையோ இல்ல வேறொரு சம்பவத்தையோ பார்த்தா ஒரு வழிபோக்கரா நம்ம பங்கு என்ன, அத இப்ப பார்க்கலாம். ஒரு விபத்து நடந்த இடத்த கடந்து போகும்போது உங்க முதல் கடமை வேடிக்கை பார்க்கறதில்ல, பாதுகாப்பா அந்த இடத்த கடந்து போறதுதான். தேவையில்லாம வேகத்தை குறைச்சா அது உங்களுக்கு பின்னாடி வர வண்டிகளுக்கு ஆபத்தை உண்டாக்கும், மீட்பு பணிகளையும் தாமதப்படுத்தும். உங்க கவனத்தை ரோட்ல மட்டும் வச்சு அதிகாரிகளோட வழிகாட்டுதல் படி சீரா போயிட்டே இருங்க. நாம எவ்ளோ நேரம் பேசினதோட மைய கருத்து இதுதான். ரோட்ல எதிர்பார்த்தது எது வேணா நடக்கலாம், ஆனா உங்க செயல்பாடு திட்டமிட்டதா இருக்கணும். அமைதி, அறிவு, விழிப்புணர்வு, இந்த 3ம் தான் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தும் உங்களை பாதுகாப்பா வெளியே கொண்டு வரும். பாதுகாப்பா ஓட்டுங்க, எப்பவும் தயாரா இருங்க.